மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் விதமாக பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோரின் முக வடிவை ஒன்றாக இணைத்து நெல்லை ஓவிய ஆசிரியர் வடிவமைத்த சிலை கவனத்தை ஈர்த்துள்ளது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியை சேர்ந்த ஓவிய ஆசிரியர் சரவணன் அவ்வப்போது சமூக நலம் சார்ந்து சிலைகளை வடிவமைத்து வருபவர். அந்த வகையில் தற்போது மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் விதமாகவும் ஹிந்தி மொழியை திணிப்பதை கண்டித்தும் தொன்மையான மொழி தமிழ் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்ட சிலை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகிய 4 பேரின் முக வடிவினை ஒன்றிணைத்து தமிழ் சுடர் என்ற தலைப்பில் சிலையை அமைத்து அசத்தியுள்ளார். சமீப காலத்தில் முதல்வர் ஐயா இரும்பு நாகரிகம்ங்கிற தலைப்பில் சொன்னாங்க. அதே விதத்தில் கலைகளுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிற வகையிலையும் இந்த தமிழை வளர்க்கணும், தமிழர்களுடைய பெருமையை நிலைசாட்டணுங்கிறதாண்டி இந்த முன்மொழி கொள்கை எதிர்ப்புங்கிற போராட்டத்தில் என்னுடைய கலைஞான அமைப்பில் நான் ஒரு ஓவிய ஆசிரியருங்கிற தலைப்பில் நான் இந்த மாதிரியான ஒரு சிற்பத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த சிலை வடிவமைப்பு 5 அங்குல உயரத்தில் களிமண்ணால் செய்யப்பட்டது. தமிழ் மொழிக்காக சிலை வடித்த ஓவிய ஆசிரியர் சரவணனுக்கு பாராட்டுக்கள் குவிகிறது. திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவி 25ஆம் ஆண்டு வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் போது அனைவரையும் கவரும் வகையில் அரிசியில் வள்ளுவர் சிலை செய்து சாதனை நிகழ்த்தியது குறிப்பிடத்தக்கது.